Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மூவிக்கு போறோம். அதுக்கு இவங்க எல்லாம் என்னென்ன அலப்பற பண்றாங்கன்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்க. மூவி எத்தனை மணிக்கு? இருங்க, மூவி வந்து 6:30 க்கு. டைம் என்ன இப்போ? 6:05. அங்க காட்டுங்க. இப்பதான் ஒரு அம்மா அப்படி உட்கார்ந்துக்குனாங்க. அவங்க ஒரு அம்மா இப்பதான் குளிச்சுனே வரலாம். அங்க போய் காட்டுங்க. இவங்க பண்ற அலப்பற இல்ல. இப்போ ஒன்னு இப்பதான் வெளில வந்திருக்குது. ஜுராசிக் பார்க் போறோம். டைமுக்கு போவோமா போக மாட்டோமான்னு தெரியல. டைமுக்கு மட்டும் போல நான் ஜுராசிக் பார்க்க மாதிரி ரெண்டு பேரும் கடிச்சு சாப்பிட போறேன். தெரிஞ்சு டென்ஷன் பண்றாங்க ரெண்டு பேரும் இப்போ உட்காந்துக்கிட்டு. நான் அப்பவே சொன்னேன் இத ஓபன் பண்ணாதேன்னு. நம்ம கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரம் பண்றாங்க போட்டு உட்கார்ந்துருக்கு. வேணும்னா நீ பஸ் புடிச்சு முன்னாடி போ. நான் வண்டி ஹெல்மெட் பக்கத்துல எடுத்து போட்டு போயில வந்தாங்க. நனைஞ்சிருக்கு. ஏன் தண்ணி ஊத்திட்டேன் கீழே. அது உள்ளுக்குள்ள நனையல. உள்ளுக்குள்ளதான் தண்ணி எடுத்து. அது எப்படி உள்ளுக்குள்ள தண்ணி ஊத்துனீங்க? அது இப்படி இருந்துச்சுல்ல, தண்ணி அப்படியே உள்ள போயிடுச்சு. நாசம் பண்றேன் என் பொருட்களை. சரி ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் கைஸ். அம்மாவுக்கு இப்போ குரல் நீ குடுத்தினாதான் கடுக்கிட்டுன்னு அது வரும். இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அலப்புறம் எல்லாரையும் கட்டை எடுத்து டம்மு 4 அடி போட்டாதான் வருவாங்க நினைக்கிறேன். எல்லாரும் கிளப்பிட்டு வரேன். ஒரு ஊருக்கா கூட போட முடியாது. 6:20 ஆச்சுமா. ஊர்கா போட முடியாதுடா. உன்னை வச்சிட்டு இப்படி ஊர்கா போட முடியாது. நான் எல்லாம் ரெடி பாரு. 6:20 ஆகுது. 6:30 படம். ஒருத்தர் தலைவாடுறீங்க, ஒருத்தர் என்னன்னா நெயில் பாலிஷ் வச்சுக்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? சீக்கிரம் கரெக்டா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 6:30 படம்னா 6:20 கிளம்புறாங்க. இவங்க கிட்ட அதுதான் நடக்கலான்னு பார்த்தா இங்க பாருங்க என் கோட்டு. இந்த கோட் எடுத்து வர ஃப்ரைடே மேரேஜுக்கு போட்டு போகணும். ட்ரை கிளீனிங்க வாஷ் கொடுத்தேன். அத கூட இன்னும் பண்ணாம வச்சிருக்காங்க. உங்களால என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் ஷாம்பு வாஷ் பண்ணிட்டேன்டா. ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த துக்கத்துல இருந்தா வண்டி வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாள் தானே ஆச்சு. 2-3 நாள் ஆயிடுச்சா? பல்சர் தான் இருக்குதுல்ல, தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போய் கொடுக்கணும்ல. பிரேக் அடிச்சா ஒரு ஊர் ரோட்ல இருக்கிறவங்க எங்க திரும்பி பாக்குறானுங்க. கீச் சவுண்ட் வருது. இப்படி போப்பா. குரோம்பேட்டுக்கு எங்கப்பா இங்க திரும்பி இருக்க? குரோம்பேட்டா அப்படி போய் சுத்தின்னு கிடக்குறது. வெற்றி இப்படியே போயிட்டு சீக்கிரம் தான். இங்க பாருங்க வெற்றியா. உங்க கூட புதுசா வடக்கன் மூக்குத்தி இருக்கீங்களா? வடக்கன் வடக்கன் ஸ்லாங்ல சொல்லு. அந்த மாதிரி வடக்கன் மூக்கு குத்திட்டு வந்திருக்காங்க புது ஸ்டைலா. நிஜமா சொர்ணாக்கா மாதிரி இருக்கு லைட்டா பார்க்க. அழகா இருக்கு. நான் ஏன் குத்த போறேன் அதெல்லாம். சரி ஓகே. இப்ப படத்துக்கு கரெக்டா 6:40 படம். அந்த டைமுக்கு போறமா இல்லையா? 6:40 6:30 6:40 20 minutes before ஒரு சீன் போனா கூட சத்தியமா சொல்றேன் முதல்ல பாக்கணும்ன்றி. அடுத்த சீன் முடி கொட்டிட்டோம் அவனுக்கு. முடி கொட்டல. திருப்பி நீ முதல்ல இருந்து படத்தை புக் பண்ணனும். கால் வைக்க மாட்டான் தியேட்டருக்குள்ள. கரெக்டாடா? ஆமா. சரி நீ கால் வைக்க வேணா, நீ வெளியிலேயே உட்காந்துக்கடா. நாங்க வர வரைக்கும் நாங்க போய் பாத்துட்டு வரோம்னு போய் பாத்துட்டு வருவேன். ஜீக்கிரம் போகலாம். நேத்தே போலான்னு சொன்னேன். முந்தா நேத்தே படம் ரிலீஸ் அன்னைக்கே போலான்னு சொன்னேன். யாரும் காதுலயே வாங்கிக்கல. சரி நம்மனாச்சும் போவோம் நாய்ங்களை விட்டுட்டு அப்படின்னு பார்த்தேன். சரி தனியா போய் நம்மளுக்கு இது என்னத்த ஜுராசிக் வாயை திறக்கிறது பாக்குறதுன்னு கம்முன்னு விட்டேன். அங்க ஜுராசிக் வாயை திறக்குதோ இல்லையோ, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 ஜுராசிக் வாயை திறந்துருக்கோம். நான் போடலான்னு எடுத்துட்டேன். மொபைல் எல்லாம் எடுத்துட்டு இப்படி பார்த்தேன். அப்புறம் டிக்கெட் இருந்தது. டிக்கெட்லாம் நிறைய இருந்தது. பார்த்தேன் ஜுராசிக் வாயை திறந்து இருந்தது. இந்த என்னத்த தனியா போய் நம்ம பாக்குறது, வானவே வாடா அப்படின்னு கம்முன்னு வெளில விட்டு பேசாம உட்காந்துட்டேன். ஃபேண்டாஸ்டிக் 4 வருது, சூப்பர்மேன் வருது. நல்ல படங்கள். நாளைக்கு ஃபீனிக்ஸ் வரேன்னு நீ சொல்லிருக்கிற. நீ வரலினா கண்டிப்பா நான் போயிடுவேன். ஜாலியா பார்த்துட்டோம். காலேஜ் 4 மணிக்கு. ஓ 4th இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே காலேஜ். 4th இயர். ஏடா டெய்லி ஸ்கூலுக்கு போறப்ப பிள்ளைங்க அழுகுற மாதிரி காலேஜ் போறதுக்கு எதுக்குடா இப்படி அழுகுற? வந்தாதான் தெரியும். சரி ஓகே. இப்ப போயிட்டு படம் பாக்குறமா இல்லையா டைமுக்கு? அதுதான் பாக்கலாம். ரெண்டு பேர் மண்டே வருவாங்க. ஃப்ரண்ட் சீட்லாம் இல்ல. ஃப்ரண்ட் சீட் இல்ல. கரெக்டா டைமுக்கு வந்துட்டோம். கரெக்டா யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்னு வருது. அதுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம அடுத்த ஃபாரின் போனா யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போகணும். ஆமா, அடுத்த தடவை போலாம். அதுக்கு போகணும். பர்த்டே போயிடலாம். சரி பீஜ் போகலாம். பார்த்து பாப்போம். சரி கண்ணாடி காட்டு. எப்படியோ வந்துட்டீங்க. குடும்ப கண்ணாடி போடு. இது ரஜினி. ஐயோ தேவையா? இன்டர்வல்ல காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். படம் போட்டாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு டோனட் விட்டுட்டு சாப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல ஒரு வாய் கூட தரல. செமையா போகுது. நீங்க சொல்லுங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெளியே போய் ஃபோன் பேசிட்டு ஆனால் என்னால் பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் வந்துருந்தது, முக்கியமான காலை அதை அட்டன் பண்ணுறதுனால வெளில போய் நின்றுருந்தேன். போதாத வரைக்கும் அங்கே இருங்களுக்கு வாங்கி வந்து குத்துன்னு வந்ததுங்க எல்லாத்தையும். நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் படம் ஓடுறது ஒரு டிஸ்டர்பன்ஸாக என்னடா இந்த பக்கம் ஒருத்தர் அப்படின்ட்டு நடுவில் உட்காந்து டென்ஷன் ஆகுது. அவன் வந்து சயின்டிஃபிக்காலாம் பேசுகிறான், அதுக்கு ஒன்றும் புரியல. இடியாட்டிக் ஃபெலஸ். இதுதான் படித்தவங்க கூட வந்து படம் பார்க்கணுன்றது இந்த மாதிரி படம். நான் படித்தவங்க கூட படம் பார்க்கணும். என்ன நான் மூக்க சிந்தினது அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகே தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜுராசிக் பார்க்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுமார் தான். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது சுமார் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜுராசிக் பார்க்லாம் பார்த்துட்டு வந்தால் இது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். இதில் கம்மியாக தான் இருக்கும், பட் சூப்பராக தான் இருக்கும். டிஃப்ரெண்டாக இருக்குது. பார்த்து அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஒரு பித்ருண்டு வரும், ப்ளூன்னு ஒன்று வரும், அதெல்லாம் காணும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் வரும், அதெல்லாம் காணும். 4th இயரில் ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு 4th இயர் போகிறேன். அதுதான் நாளைக்கு, அதுவும் ஒரு வருஷம் தான் காலேஜ். ஸோ அதுக்காக வந்து எங்கள் அம்மா வந்து நான் ப்ரிப்பேர் ஆகலையோடனே உனக்குலாம் நான் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன்டா, அவன் வாட்ரோப்பை காட்டுறாங்க. அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சினிமாக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சினிமா எப்படி இருக்குன்னு மௌலி சொல்லியிருப்பான், பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது மௌலி காலேஜுக்கு போகிறதுக்கு மௌலி ப்ரிப்பரேஷன் பண்ணுறானோ இல்லையோ, நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட். நீ என்ன பண்ண அப்படின்னா என்னது ஃபுல்லா எல்லாம் ஃபுல்லா அடுக்கி வச்சிட்டேன். ஏன்னா கண்ணு முன்னாடி இருந்தா கூட இவனுக்கு அண்டாக்குள்ள கை போகாத கணக்கு தான் இவன் பண்ணுவான். இவ்ளோ டிஷர்ட்டா 4 ரோ டிஷர்ட் வச்சிருக்கேன். ஆனா போட்டதையே போடுறடா, கையில எது மாட்டுதான் நம்ம இப்ப இங்க வச்சோம்னா அதை அப்படியே உருவிட்டு ஏதாவது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மடிச்சும் வைக்காதுங்க. அதனால நீ அண்டி என்ன பண்ணிருக்க அப்படின்னா, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ அடுக்கி வச்சிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து காலேஜ் போட்டு போகிறதுக்கு அயன் பண்ணி வச்சிருவேன் நான். அப்புறம் இதெல்லாம் காலேஜ் போட்டு போகிற பேண்ட்டு, இதெல்லாம் வந்து ரேராக போடுற பேண்ட்டு, அப்புறம் வந்துட்டு உட்டீஸு அப்படின்னு தனியாக இதுலேயுமே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து 3 ரோ டிஷர்ட் இருக்கு. இந்த 2 ரோ மட்டும் நல்ல டிஷர்ட் அவனை வைக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போடுற டிஷர்ட் கீழே கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்க சொல்லணும். கீழே சாரீஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாகவே அயன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இனிமே காலேஜ் ஆரம்பிச்ச கடுப்பேத்துறீங்க. என்ன அது அப்புறம் சட்டை வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும். இங்க இருக்க இன்னும் இவ்ளோ சட்டை அயன் பண்ணது இருக்கே, உள்ள எல்லாம் இருக்கே. ஓகே, உள்ள இருக்கிற சட்டையெல்லாம் அயன் பண்ண சட்டையெல்லாம் நாளைக்கு எடுத்து போடு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தான் எனக்கு காலேஜ் வந்து 4th இயர் ஆரம்பிக்குது. அதனால வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்றதுல காலங்கத்துல சோறு ப்ரிப்பேர் அதெல்லாம் வந்து காலேஜ் டே வந்து இது வந்து நைட்டு வந்து உனக்கு என்னெல்லாம் வந்து அடுக்கி வைக்கணும் காலேஜ் போறதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதை பீரோ அடுக்கி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறதுவும் வேலை. அயன் பண்ற துணி டாடி வந்துட்டு அவர் கொண்டு போய் குத்து அவர் வாங்கிட்டு வந்து வச்சிருவாரு. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரு 4 நாள்ல நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் கலச்சி வச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்ஸ்டாவில் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் அதுலேயும் கண்டென்ட்ஸ் போட்டு தான் இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. பை.